பெண் ஒருவர் தன்னை போலீஸ் என கூறி நள்ளிரவில் கூலிப்படையினரோடு சென்று ஒரு குடும்பத்தையே சரமாரியாக வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரை அடுத்த மேட்டுக்காலனி பகுதியைச் சேர்ந்தவர் ரகு. இவருக்கு விஷ்ணு மற்றும் விஷால் ஆகிய 2 மகன்கள் உள்ளனர். சரித்திர பதிவேட்டு குற்றவாளிகளான இருவரும் அப்பகுதியில் ரவுடியாக பலம் வந்துள்ளனர். கடந்த ஜூன் மாதம் 23ஆம் தேதியன்று பொன்னேரி சின்னக்காவனம் பகுதியைச் சேர்ந்த லட்சுமணன் என்ற ரவுடியை விஷ்ணு தனது ஊருக்கு வரவழைத்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து போலீசார் விஷ்ணு, விஷால் 2 பேர் மீதும் வழக்கு பதிந்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் 27 வயதான லட்சுமணனின் மனைவி ரம்யா கணவனை கொன்ற விஷ்ணுவை பழிவாங்க திட்டம் தீட்டியதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே கைதான விஷ்ணு அவரது வீட்டிற்கு தப்பிச் சென்றதாக ரம்யாவிற்கு தகவல் கிடைத்த நிலையில் கடந்த 29ஆம் தேதியன்று ரம்யா கூலிப்படைகளோடு இரவில் விஷ்ணுவின் வீட்டிற்கு சென்றதாக கூறப்படுகிறது. நள்ளிரவில் வீட்டின் கதவை திறந்த ரகு, யார் நீங்கள் என கேட்டதற்கு ரம்யா தன்னை போலீஸ் என்று அறிமுகம் செய்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்ததாக சொல்லப்படுகிறது. விஷ்ணு வீட்டில் இல்லாததை அறிந்த கூலிப்படையினர் ரகு, அவரது மனைவி ஜெயபாரதி மற்றும் விஷாலின் மனைவி அர்ச்சனா ஆகிய 3 பேர் மீதும் பெட்ரோலை ஊற்றி மிரட்டியதாகவும் பின்னர் அரிவாளால் 3 பேரையும் சரமாரியாக வெட்டியதாகவும் கூறப்படுகிறது. வீட்டில் இருந்த நகைகளையும் கூலிப்படையினர் திருடிச் சென்றதாக சொல்லப்படுகிறது. சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் உடனே ஓடி வர ரம்யாவும் கூலிப்படையினரும் தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. அப்ப நைட் எத்தனை பேர் வந்தாங்கன்றீங்க? 10 பேர். யார் கூட? அந்த பொண்ணா கூட. நேத்து அரெஸ்ட் பண்ண அந்த பொண்ணு கூட. அந்த பொண்ணா கூட 10 பேர் வந்தாங்க. 10 பேர் இக்னது பொண்ணு. 10 பேர் கத்தி. நைட் எத்தனை மணி இருக்குங்க? 12 மணிக்கு. இப்போ நீங்க உங்களுக்கு எப்ப தெரியும்? எங்களுக்கு 12 மணிக்கு அப்புறம் பார்த்தா அந்த வெளியே வந்து கத்தன, ரோட்ல வந்து கத்தன பெத்தா, ஐயோ ஐயோன்னு கத்தன பெத்தா நாங்க ஓடங்க பார்த்தோம். அவங்க வரும்போது இவங்க கதவு எப்படி தரதாங்க? என்ன சொல்லி தரதாங்க? அதான் போலீஸ், நானு லேடிஸ் போலீஸ் வந்துக்கிறேன், கதவு தோறங்க, உங்க பசங்க விஷ்ணு விஷால கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி சொன்னதுனால தரதுனால அவங்க கதவு தரறாங்க சார். பின்னர் அக்கம் பக்கத்தினர் 3 பேரையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் தற்போது தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் சரணடைய வந்த ரம்யா மற்றும் லட்சுமணனின் அண்ணன் மாறன்ராஜ் மற்றும் திருப்பதி ஆகியோரை போலீசார் மீஞ்சூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். இச்சம்பவத்திற்கு உடந்தையாக செயல்பட்ட கூலிப்படையினர் சிலரை போலீசார் தேடி வருகின்றனர்.